அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய முறையில் மிக முக்கிய கிரகங்கள் களம் இறங்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் மிக முக்கிய கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இது நடந்தே தீரும், மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணமானது அமைய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு வக்ரகதியில் திரும்புகிறார். புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, வளர்பிறை சந்திரன் பயிற்சி என அனைத்திலும் சிறப்பான மாறுதல் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் பல்வேறு வகையில அதிரடியான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களை இந்த தருணத்தில் தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. பாத சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த வேளையில் நிச்சயமாக இல்லை. எனவே எதிர்பார்ப்பதை விட அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தக்கூடிய சனி பகவான் மற்றும் மிக வலிமை வாய்ந்த குரு பகவானின் அமைப்பை பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் வலம் வருகிறார். அவர் அங்கு வக்ரம் பெற்று சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை. எனவேதான் 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திட்டமிட்டதை விட அனைத்து விதமான காரியங்களையும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சங்கடங்கள் அனைத்துமே மறைந்து நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இனிமையாக நடைபெறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திட்டமிடுவதை விட மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு வெற்றிக்கே உரித்தான 3இல் வலம் வருகிறாருங்க. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்த விதமான தடையும், தாமதமும், தோஷமும், பிரச்சனைகளும் இல்லாத வகையில் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளை ராகு அள்ளி கொடுக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது மற்றும் சூரியன் இணைந்து பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை. 9ஆம் இடம் மிக வலுவுள்ளதாக மாறுவதால் நினைக்கக்கூடிய, கையில் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாகவும் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு. வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்களை மோட்சக்காரகரான சூரியனும் மற்றும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைவதால் நிச்சயமாக பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில பல வகையில் நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை இந்த இடமானது நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெற முடியும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் மிக வலுவாக 6இல் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவர் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கடுமையான நெருக்கடிகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் செவ்வாய் 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது
அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதைவிட ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறார். எனவே செவ்வாய் 6ல் இருப்பதால் அமோகமான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை இல்லாமல் கனகச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நிறைவாக கொடுக்கிறாருங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் பங்களிப்பு மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த வாரத்தில் மிக முக்கியமான மாறுதலாக புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் 7.5 சனியில் இழந்த செல்வத்தையும் புதிதாக செல்வ வளத்தை உருவாக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் 10ஆம் இடத்திற்கு வருவதால் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் மிக வலுவான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவதற்கான நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க சுக்கிரன். பல்வேறு வகையில வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் சுக்கிரன் நுழைந்திருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயம் லாபம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விலகி எதிர்பார்ப்பதை விட நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அரசியல் கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான சங்கடங்கள் தீர்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனகச்சிதமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக அமைவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.